விவசாயம் என்பது ஆண்கள் செய்ய வேண்டியது அல்லது ஆண்களின் துணையுடன் மட்டும்தான் செய்ய முடியும் என்ற பொதுவான கருத்தை உடைத்து தனி ஒரு பெண்ணாக 50 ஏக்கரில் பிரம்மாண்ட விவசாயத்தை வெற்றிகரமாக செய்து வருகிறார் இந்த சிவகங்கை பெண்மணி. இவரை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் தற்போது விரிவாக பார்க்கலாம். சிவகங்கையிலிருந்து திருப்பத்தூர் செல்லும் சாலையில் மதகுப்பட்டிக்கு அருகே உள்ளது அலவாக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம். காடாய் இருந்த இந்த பகுதியை முனைப்புடன் முன்னின்று சீராக்கி தென்னை, மா, கொய்யா, கரும்பு என மிகப்பெரிய தோட்டப்பண்ணையாக மாற்றியிருக்கிறார் ராஜேஸ்வரி. 55 ஏக்கர் நிலத்தை தனி ஒரு பெண்ணாக ஆளுமை செய்யும் இவர் தனது நிலத்தில் தானே டிராக்டரையும் இயக்குகிறார். விதைப்பு மற்றும் அறுவடை நேரங்களில் பண்ணை வேலைக்காக சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து நிறைய பெண்கள் வேலைக்கு வருவார்கள். அவர்களை அழைத்து வர சைக்கிளில் தொடங்கி பைக், கார், டிராக்டர் என ஒவ்வொன்றையும் இயக்க கற்றுக்கொண்டதாக கூறுகிறார் ராஜேஸ்வரி. எனக்கு மேரேஜ் ஆகி 27 வருஷம் ஆச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப மோசமான ஏரியாவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போரெல்லாம் போட்டு தண்ணி கண்டுபிடிச்சி மா, கொய்யா, தென்னை மரம் அதெல்லாம் வச்சுருக்கோம். இப்போ வருஷத்துக்கு 2 போகம் நெல் நடுறோம். சூழலும் தேவையும் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது எனும் ராஜேஸ்வரி 5வது வரை மட்டுமே படித்திருக்கிறார். வறுமை தாண்டவமாடும் சூழலில் தன் மாமியார் குடும்பத்தை நடத்தியதாகவும் அவரிடமிருந்து தனக்கு தன்னம்பிக்கை ஏற்பட்டதாகவும் கூறுகிறார் ராஜேஸ்வரி. நாங்கள் விவசாய குடும்பம் தான். நான் பிறந்த இடமே விவசாய குடும்பம் தான். வீட்டுக்காரர் ஃபாரின்ல இருக்காங்க, மஸ்கட்டில். அவங்க வேலை பார்க்கும்போது எங்களுக்கு பூர்வீக சொத்தெல்லாம் கிடையாது. என் மாமியார் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த குழந்தைங்களை வளர்த்தாங்க. அவங்க குஜராத்தில் போய் ஒரு மெக்கானிக்கல் வேலை பழகி வெளிநாட்டு கம்பெனிக்கு வேலைக்கு போனாங்க. பறந்து விரிந்த தனது பண்ணையின் ஒதுக்குப்புறத்தில் 4 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி அதில் நெல், கம்பு, சோளம், கேழ்வரகு போன்ற தானியங்களை பறவைகளுக்காக பயிரிடும் ராஜேஸ்வரி இறை தேடி வரும் பறவைகளுக்கு தானியத்தோடு தண்ணீரையும் கொடுத்து சுதந்திரமாய் விளைநிலங்களில் சுற்றித் திரிய அனுமதித்து மகிழ்கிறார். எல்லா நாளும் பறவைகளுக்கு சாப்பிட்ற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி வேறு பிளாட்டில் மான், ஆடு, மாடு இதெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு பள்ளம் ஜேசிபி வச்சு தோண்டி அந்த பள்ளத்தில் தண்ணி எந்த நாளும் நிறச்சி விட்டு மாட்டுகளுக்கு மானெல்லாம் தண்ணி சாப்பிட்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தனது சொந்த மண்ணில் கிடைக்கும் மகிழ்ச்சி எந்த நாட்டிற்கு போனாலும் கிடைக்காது என நிகழ்கிறார் இந்த மண்ணின் மகள். ஒரு பெண் தன்னந்தனியாக இருந்து 50 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வெற்றி பெறுவது என்பது சாதனை பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. மக்களின் உணர்வுகளுக்காக நாங்கள், உணர்வுகளோடு நாங்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு, சிவகங்கையிலிருந்து ஆர். நாகேஸ்வரன்.